ஹெட்டாக வரும் நம்மளோட தலை. தலை இது வந்து பிரெயினும் தலையோட சேர்ந்து இருக்கும். இந்த புள்ளியை உபயோகிச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி இதில் வந்து 3 விதமாக சிகிச்சை பண்ணலாம். ஒன்று வந்து நம்மளோட அழுத்தம், அக்கு ப்ரெஷர்னு சொல்கிறோம்ல, அதனோட அழுத்தத்தை உபயோகிச்சும் பண்ணலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நாங்கள் வந்து ப்ரோப்னு ஒன்று உபயோகிப்போம். அதுக்குன்னே வரும், அது ப்ரோ உபயோகிப்போம். நீங்கள் என்ன பண்ணலாம், பென்சில் அல்லது பென் இருந்ததுன்னா இதனோட செடிங் ப்ரெஷர் கொடுக்கலாம். பிரெயினில் ஏதாவது சின்ன தலைவலி அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் ஒரு 10 வாட்டி நல்லா அழுத்திட்டு திரும்பி விட்டீங்கன்னா எந்த பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட்டில் நீங்கள் வச்சு தருவோம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்தபடியாக ஊசி ஊற்றலாம். அதுக்குன்னு தனியாக ஊசி வரும். அந்த ஊசி ஊற்றினீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். இந்த மாதிரி ஊசி கிடைக்கும். இந்த மாதிரி ஊசி இருந்தேன் நீங்கள் உங்களுக்கு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்டில் ஊசி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வச்சுருக்கோம். இது ரொம்ப சின்ன ஊசியாக தான் இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான் உள்ள இருக்கும். அதனால் அதே 50 நிமிஷத்தில் ஒரு பெருசாக இருக்காது. அப்புறம் இது வந்து ரிங் மாதிரி இருக்கும். உங்களுக்கு கால் வலி, முட்டு வலி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதே இதில் இப்போ இது வந்து கை காலுக்கு மட்டும்தான் நம்ம படத்துக்கு வந்து கை கால் கால் கை. இது வந்து ரைட், இது வந்து நம்மளோட வலது ஷோல்டர், எல்போ, அப்புறம் ரிஸ்ட்டு இதெல்லாம் அப்படி வரும். அப்புறம் நம்ம கை வலி கால் வலிக்கெலாம் இந்த இந்த மாதிரி ரிங்கை யூஸ் பண்ணியே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதே ப்ரெஷர் கொடுக்கணும். அப்புறம் இங்கே தான் மற்ற எல்லாம் இருக்குது. ஹார்ட்டு, லங்ஸு, நம்மளோட குடல், மற்ற எல்லா பொருளும் இதுக்குள்ளே இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் இந்த மாதிரி பால் நீ இதுதான் அதனோட ட்ரீட்மெண்ட் மெத்தட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து பிரெயின் ஆச்சா, உங்களுக்கு தலைவலி அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இது இந்த இடத்துக்குள்ள சிகிச்சை விட்டிங்கன்னா அழுத்தம் விட்டிங்கன்னா அது சரியாகும். தலைவலி, தலையில் உள்ள பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் முடி கொட்டுறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் இங்கேயே சிகிச்சை கொடுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன வரும், இப்படி வரும். 2 கண், மூக்கு, வாய் இதெல்லாம் யூஸ் அந்த படப்படி பார்த்தீங்கன்னா சரியா. அப்போ நீங்கள் கண் பிரச்சனைகள், மூக்கு மற்றும் தொண்டை, வாய் எல்லாத்துக்கும் இதில் அடுத்ததாக ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால் தொண்டை வரும். தொண்டை இதிலேருந்து இப்படி இறங்கி வந்து தொண்டைக்கு வரும். அப்போ நீங்கள் தைராய்டு பிரச்சனை, மற்றபடி தொண்டையில் வலி, தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுலாம் இருக்குல்ல, த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி யூஸ். அதில் இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா சீட் தெரப்பின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் வந்து சளி மற்றும் தொண்டை வலி இந்த மாதிரி இருந்ததுன்னா இதில் வந்து ஒரு 5 மிளகு வச்சுக்கணும். அப்புறம் ஸ்பீக்கிங் பிளாஸ்டர்னு இந்த கடையில் இருக்குங்களா, அதை வச்சுட்டு இந்த 5 மிளகையும் இதில் வச்சுட்டு இப்படி ஒட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தொண்டை அந்த மிளகோட எஃபெக்ட் வந்து அது மூலமாக நம்ம தொண்டை. அதனால் இதில் வந்து பெரும்பாலும் இதில் சீட் தரத்தில் 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து மிளகு, இன்னொன்று வந்து வெந்தயம். மிளகு வந்து சூடு, நமக்கு சூடு தேவைப்படும் இடத்துக்கு அல்லது நோய்க்கு வந்து மிளகு யூஸ் பண்ணுறோம். வெந்தயம் வந்து குளிர்ச்சி ஆக்குறது. இப்போ வயிறுக்கு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு குளிர்ச்சி ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெந்தயத்தை யூஸ் பண்ணுறோம். இந்த 2ஐயும் யூஸ் பண்ணிக்கலாம். சீட் தெரப்பியில் இந்த 2. இப்போ அதுலேருந்து நேராக கொண்டு வந்தீங்கன்னா
வந்து லங்ஸ் இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த கோடுக்குள்ள உங்களுக்கு இதில் ரைட் லங்கும் இதில் லெஃப்ட் லங்கும், இந்த ரைட் லங்கும் லெஃப்ட் லங்குக்கும் இடையில காட்டு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ உங்களுக்கு சளி கட்டி இருக்கு, நெஞ்சில் சளி கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த 2 இடத்தையும் இப்படி வைக்கும். இந்த 2 இடத்துலையும் அழகு வச்சுட்டு அதே ஸ்டிக்கிங் பிளாஸ்டர் ஒட்டி விட்டீங்கன்னா சளி பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஹார்ட் பிரச்சனைக்கு அந்த இடத்துல அழுத்த முடியும். அதே மாதிரி தூக்கம் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த 2 புள்ளியும் போயிருங்க, நம்ம தலைப்புள்ளியையும் இருதய புள்ளி 2ஐயும் அழுத்த முடியும்னா உங்களுக்கு நல்லது. இந்த ஹார்ட் புள்ளி இது வந்து தலை. இதில் 2லையும் உங்களுக்கு சளி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடமும் இந்த இடமும் நீங்கள் வந்து அழகு ஒட்டி நல்லா வச்சுக்கோங்க. மேலே டேரக்ட் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இது வந்து நெஞ்சு சளியை வந்து குறைச்சிக்கணும். நெஞ்சு சளியிலேருந்து உங்களுக்கு ஆஸ்துமா, வீசி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த 2 புள்ளியையும் நீங்கள் வந்து ஒரு 5 மிளகு தான், 5 மிளகு படிச்சு ஒட்டிக்கிட்டீங்கன்னா அதனால சரியாயிடும். அதே மாதிரி தூக்கத்துக்கு திரும்ப இந்த காட்டையும் தலைப்பகுதியும் நீங்கள் அழுத்த முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொன்னால் இந்த 2 புள்ளியும் வந்து சரியா. அப்புறம் அடுத்ததான் நேராக ஸ்டொமக். இங்கே வந்து ஸ்டொமக் போகிறோம். இது வயிறு சம்பந்தமாக வயிறு தான் ஆக்சுவலாக நமக்கு சொல்ல போனால் நிறைய பிரச்சனைகளுக்கும் வியாதிகளுக்கும் காரணம். வயிறு என்ன வேலை செய்யுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானம் பண்ணுது. அப்போ அதில் வந்து 4 பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். எப்படி சாப்பிட்றது, எதை சாப்பிட்றது, எப்போ சாப்பிட்றது, இந்த 4 பாயிண்ட் தான் முக்கியம். இப்போ எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி எப்போ சாப்பிட்றது, எதை சாப்பிட்றது, எவ்வளோ சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது, இந்த 4 முக்கியம். இந்த 4ஐயும் வச்சு தான் நம்ம உடம்பு நோயை உருவாகுது. எப்போ சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பசித்த பிறகு சாப்பிடணும். ஆனால் நம்ம வந்து பெரும்பாலும் டைம் போட்டு சாப்பிட்றோம். அப்படிங்கிறதுனால தான் நோய். அதாவது கழிவுகளின் தேக்கம் தான் நோயின்னு சொல்கிறோம். கழிவு வந்து அப்புறம் கழிவு எப்படி உருவாகுது, நம்ம பசிக்காமலே சாப்பிட்றது தான் கழிவாக வாய்ப்பு. அப்போ அதுதான் வந்து நோய் உருவாகுது. நம்ம வந்து நான் என்ன சொல்கிறோம், பசி இல்லாமலே சாப்பிட்றோம். வயிற்றுப்புண் அப்படிங்கிறது வந்து வயிற்றில் சுரக்கிற அமிலம் தான் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து அந்த கொரியன் அல்லது சைனீஸ் தியரி வந்து இதை மறுக்குது. வயிற்றில் உருவாகிற ஒரு அமிலம் வந்து எப்படி வயிற்றையே சேதப்படுத்தும், வயிற்றுலேயே தான் உருவாகுது. ஹைட்ரோக்ளோரிக் ஆக்சைடுங்கிறது சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதுக்காக வயிற்றில் தான் உருவாகுது. ஆனால் அதுவே வயிற்றில் ஓட்டப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி உருவாகுது. இங்கே அப்படி சொல்லலை. அலோபதி மருத்துவம் வந்து வயிற்றுப்புண் வந்து வயிற்று அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆக்சைடால் தான் உருவாகுது அப்படின்னு தான் சொல்லுது. ஆனால் சைனீஸ் தியரியும் கொரியன் தியரியும் அதை மறுத்து அவங்க வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள விஷம் அது தேங்கி இருக்கிற நேரத்தை பொறுத்து தான் அதுதான் வந்து வயிற்றை டேமேஜ் பண்ணுது. அதில் உள்ள அமிலம் அதுதான் டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறோம்னா, ஒரு பிளேட்டில் நம்ம வந்து சாப்பாடு வைக்கிறோம். கொஞ்ச நாள் கழித்து அது என்ன ஆகுது, முதல்ல பூஞ்சை படருது, அப்புறம் அழுகுது. அப்போ வந்து கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் விட்டீங்கன்னா அந்த ஃபுட்டே வந்து அந்த பிளேட்டை அரிச்சிடும். ஆனால் அது வந்து மெட்டலுங்கிறதுனால கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் வயிறு அப்படி இல்லைல்ல, வயிறு இரும்புல இல்லை. அப்போ வந்து அது சீக்கிரமாக நம்ம எவ்வளோ நேரம் தங்கி இருக்குது வயிற்றுக்குள்ள அதை பொறுத்து அந்த அது ஒரு அமிலத்தை சுரந்து அது மூலமாக தான் அல்சர் அல்லது குடலுக்கு உருவாகுது அப்படிங்கிறது தான் தெரியும். அப்போ அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அல்லது சிகிச்சைக்கு என்ன பண்ணணும், சிகிச்சைக்கு விட தடுக்கிறது தான் நல்லது. தடுக்கிறதுக்கு நம்ம வந்து பசிச்சு தான் உண்ணணும் அப்படிங்கிறது தான் தெரியும். எப்போ நமக்கு பசி எடுக்குதோ அப்போ தான் சாப்பிடணும்.
அப்போ பசிக்கும் போது சாப்பிட முடியல அப்படின்னா இந்த பசி அடங்கிடுது. அப்போ என்ன பண்ணுது, உடல் வந்து தன்னோட வேலையில வேற வேலையில கவனம் செலுத்துது, பசி மறந்துடுது. அப்போ நம்ம பசிச்சுது அப்படின்னு சொல்லி திரும்ப சாப்பிடுவோம். திரும்ப எப்போ பசிக்குதோ அப்போதான் நமக்கு அது ஒரு 9 மணிக்கு பசிச்சு அப்படின்னு சொல்லி 10 மணிக்கு சாப்பிடுவேன். 9 மணிக்கு பசிச்சுன்னா 9 மணிக்கே சாப்பிடணும். அதில் சாப்பிட விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப 12 மணிக்கு பசிச்சுதுன்னா 12 மணிக்கு சாப்பிடுவோம். இடையே சாப்பிடாமலே இருந்தால் நல்லது. இதில் பெரும்பான்மையான ஒரு உணவுங்கிறது ஆங்கில மருத்துவமே ஒத்துக்கிட்டா. ஆமாம், நீங்கள் சொல்கிறது ஆங்கில மருத்துவமே. ஆங்கில மருத்துவம் ஒத்துக்கல, அது ஒத்துக்கிடல. அது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆக்சைடு தான் அல்சர் உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அது வயிற்றுக்குள்ளேயே தானே உருவாகுது. வயிற்றுக்குள்ளே உருவாகிற ஒரு பொருள் வயிற்றை எப்படி அப்படிங்கிறது அவங்க வச்சுதான். அது நல்ல கருத்து தான் நீங்கள் சொல்கிறது. வேற எங்கேயோ உருவாகி அது வந்து வயிற்றுக்கு வந்தால் கூட ஒரு வேளை அது பாதிக்கலாம். அப்படி இல்லை, அது வந்து வயிற்றுக்குள்ளேயே தான் உருவாகுது. அப்போ வயிற்று வந்து கண்டிப்பாக. அப்போ இந்த செய்தி நீங்கள் சொல்கிற செய்தி நம்ம சித்த வைத்தியம் தான். திருவள்ளுவரும் அதே செய்தியை தான் சொல்கிறார். மருந்தன வேண்டாம யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி. அதே தான் அந்த குரலை தான் தேடிக்கிட்டே இருந்தால் அது உங்கள் கையில் சிக்கிட்டு சாய்ஸ் அவுட். அது உண்மைதானே. வேற ஒரு அமிலம் தான் வந்து நம்மளை குடல் சொன்ன அந்த அமிலத்தை உருவாக்குறது நம்ம சாப்பிட சாப்பாடு. அது ரொம்ப நாள் இருக்குது, ரொம்ப நேரம். ஒரு பொருளும் ஒவ்வொரு நேரம் எடுத்துக்குது செரிமானம் ஆகிறதுக்கு. அது ஆமாம். ஆனால் வந்து அதில் ரொம்ப அதிகமாக செரிமானம் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிற பொருள்னு சொல்கிறது வந்து பரோட்டா இருக்குது. இது வந்து அதிக நம்ம உடலில் வந்து செரிமானம் ஆகி அதுலேருந்து சத்து எடுத்துக்கிறதுக்கோ அல்லது அது வந்து மற்ற குடலுக்கு போகிறதுக்கோ வந்து அதிகபட்ச நேரம் எடுத்துக்கிறது. அதனால் பல நோய்கள் உருவாகலாம். அதனால் பரோட்டாவை வந்து நம்ம தவிர்க்கிறது. அது இருக்கிறதுலே அதிகமான டைம் கடின உணவு. அதனால் அதை நம்ம குறைச்சிக்கிறதோ அல்லது தவிர்க்கிறது தான் நல்லது. குறைச்சிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. எப்போ சாப்பிட்டாலும் அது இருக்குது தானே சார். பரோட்டாவில் அந்த கோதுமை பரோட்டாவுக்கும் மைதா பரோட்டாவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். கோதுமை பரோட்டா விட மைதா வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்டாக வர்றது தானே திரும்ப அவங்க மாவாக மாற்றுறாங்க. அதனால் கூட கொஞ்சம் பாதிப்பாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிக டைம் குறைச்சலாக இருக்கலாம், நேரம் குறைச்சலாக இருந்துக்கலாம். எதுக்கு செரிமானம் அதனால அப்படி. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து எதை சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். எதை சாப்பிட்றது சொல்ல வேண்டிய செய்தி தான். எதை சாப்பிட்றதுன்னு பார்க்கும்போது வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்சதை சாப்பிடணும். அவ்வளோ நமக்கு இப்படி தான். இதில் இப்போது எப்படி சொல்கிறது, இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு பால்லேருந்து கால்சியம் கிடைக்குதுன்னு பால் எடுத்துக்கிறோம், பேரிச்சம் பழத்தில் அயன் கிடைக்குதுன்னு எடுத்துக்கிறோம், முட்டையில் கால்சியம், அப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்த்து எடுத்துக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து கடையில் எல்லாமே தனித்தனியாக கிடைக்கும். கால்சியம் டேப்லெட்டாக கிடைக்குது, ஃபிஷ் ஆயில் கிடைக்குது, அயன் டேப்லெட் கிடைக்குது. ஆனால் அப்போ நம்ம இதை சாப்பிட்டு இதை பேலன்ஸ் பண்ண முடியுமா? ஒவ்வொரு பொருளாக சாப்பிட்டு அதுலேருந்து சத்து எடுக்கிறதுக்கு நம்ம கடையிலே அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட், அப்புறம் ஜிங்க்கு, மெக்னீஷியம், இதெல்லாம் நமக்கு தேவைப்படுற ஒரு தினமும் தேவைப்படுற ஒரு பொருட்கள். அது வந்து வெவ்வேறு சாப்பாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் தனித்தனியாக ஒரு இதிலேருந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது தவறுன்னு. ஏன்னா ஒவ்வொரு பொருள்லையும் நம்ம கண்ணுக்கு தெரியாத சில சத்துக்கள் இருக்குது. அது போக உடம்பு வந்து என்ன செய்யுது அப்படின்னா தனக்கு தேவையான சத்தை தான் வந்து நிறைய எடுக்கும். நீங்கள் நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லுறதுக்காண்ட்டு அதை வந்து நிறைய சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு சத்தை சேர்த்து வச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது முடியும். அன்னைக்கு என்ன தேவைப்படுதோ, உடம்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் தான் அதை எடுக்குது. மிச்சத்தை அது வேஸ்ட்டாக தான் கிடைக்குது. ஒரு வேளை யூரின்லேயோ அல்லது இல்லை நம்ம ஃபீக்கஸ்லேயோ தான் போகுமே தவிர மற்றபடி உடம்பு சேர்த்திக்குது. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு வாட்ச் இருக்குது, வாட்சுக்கு எப்படி நம்ம சக்தி கொடுக்குறோம், பேட்டரி போட்டால் தான் சக்தி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு எப்போ அதுக்கு அடுத்ததாக நம்ம அதுக்கு உயிர் கொடுக்க முடியும், பேட்டரி முடிஞ்ச பிறகு வேறு பேட்டரி போட்டால் தான் முடியும். அதே மாதிரி தான் உடல் வந்து எதுக்கு சாப்பாட்டை எடுக்குது, அதுக்கு சக்தி தேவைப்படுது. இப்போ சக்தி தேவைப்படும் போது அது வந்து நிறைய எடுத்து சேமித்து வச்சுக்கிறது. இதே மாதிரி தான் அன்னைக்கு என்ன தேவை, இப்போ உடலுக்கு எவ்வளோ சக்தி, எந்த இதில் எவ்வளோ தேவை, அதை பொறுத்து தான் அதை எடுத்துக்கிறதுங்க. மற்றபடி நிறைய எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் வச்சுக்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு ஃப்ராக்சர் ஆகுது, ஒரு எலும்பு உடையுது,
அப்போ அது என்ன பண்ணுது, நம்ம எடுக்கிற கால்சியத்தெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு தான் கொண்டு போகுது, வேற இடத்துல சேர்த்து வைக்கிறது. அந்த இப்போ நீங்கள் ஒரு கை உடஞ்சிதுன்னா 1 மாதத்துக்குள்ளே சேருது அப்படின்னு சொன்னால் அந்த 1 மாதம் ஃபுல்லாக அந்த கால்சியத்தை வந்து அந்த இடத்துக்கே தான் அனுப்புது. உடம்பு வந்து இயற்கையாகவே அதுக்கு தெரியுது நமக்கு என்ன பாதிப்பு, எங்கே அதை நம்ம எடுக்கிற சத்தை வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது அந்த உடம்புக்கே தெரியுது. அது அங்கே தான் அனுப்புது கரெக்டாக. 1 மாதத்துல சேர்ந்துருது இல்லையா. நீங்கள் என்ன தான் கால்சியம் ஒரு டேப்லெட்டாக கொடுத்தாலும் சரி, இல்லை உணவில் கொடுத்தாலும் சரி, அது அந்த இடத்துக்கு தான் அனுப்புது. ஆனால் தெரியுது அது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி கை எலும்பு சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 1 மாதத்துல அவங்களுக்கு சேருது. இப்போ கால் எலும்பு உடஞ்சிது அப்படின்னா 2 மாதம் ஆகுது. ஏன்னா பெரிய எலும்பாக இருக்குது, இப்படி இருக்குது, அப்போ இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அது சேர்க்கறது கொஞ்சம். அப்போ இதை தான் அது செய்ய முடியும். அதே இது கால் எலும்பையும் நான் ஒரே மாதத்தில் சேர்க்க பாடி சொல்லுவேன். எல்லாம் எப்படி உடஞ்சாலும் அது 2 மாதம் ஆகுதான் செய்யும். அப்போ அது டெய்லி இவ்வளோ தான் எடுக்கும். 2 கிராம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த 2 கிராம் மட்டும் தான் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அது. இப்போ எப்படி சாப்பிட்றோம், எதை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணுன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்றோம். ஒரு 4 இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னு நாங்கள் தான் ஒரு தும்பாவளி சாப்பிடுவோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. உடல் உழைப்புக்கு தக்கவாறு அப்படியும் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. இந்த உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும்போது நிறைய தேவைப்படும்னா அப்படியும் சொல்ல முடியல. நிறைய பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நிறைய சாப்பிட்றதுலாம் இல்லை. அப்படி இருக்காங்களா? அப்போ அது என்ன சொல்லுதுன்னா உடம்பே தான் சொல்லணும். அவங்களுக்கு எப்படி சொல்லுவோம், முதல்ல சாப்பிடும்போது நீங்கள் நிறைய சாப்பாடு இருந்தாலும் முதல்ல சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அதனோட உங்கள் வயிறு நிறைஞ்ச பிறகு வர சாப்பாட்டுக்கும் டேஸ்ட் மாறும். முதல்ல நல்லா இருந்தது, அப்புறம் டேஸ்ட் மாறுது. அப்போலாம் இது என்ன அர்த்தம், உங்களுக்கு போகுதுன்னு அதான் சொல்லுங்கள். உங்களுக்கு டேஸ்ட் மாறிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லுது. அதனால் அதோட நிப்பாட்டிக்கலாம். அது போகவும் நமக்கு ஒரு எண்ணம் தோணும், இது வரைக்கும் நமக்கு போதும் அப்படின்னு. 3ஆவதா ஏப்பம். ஏப்பம் ஃபஸ்ட்டு ஏப்பம் வந்து ஒரு சிக்னல், கொஞ்சம் நிறுத்திக்கோ அப்படிங்கிறது. 2வது ஏப்பம் வந்து 2வது சிக்னல், இதுக்கு மேலேயும் சாப்பிடாத அப்படிங்கிறது. 3வது ஏப்பத்துலேயும் நிப்பாட்டலை அப்படின்னா சிக்னல். 3 ஏப்பம் வரைக்கும் அது வந்து வார்னிங் தான், நீ இப்போ சாப்பிட்டது போதும் போதும் நிப்பாட்டு அப்படின்றது. ஆனால் நம்ம அதை சில பேர் அதை விட்டுட்டும் சாப்பிட்லாங்க. அடுத்த ஏப்பத்தையும் பொருட்படுத்த மாட்டேங்காங்க. ஏப்பங்கிறது அவங்க ஏப்பம் தானே விடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஏப்பங்கிறது உங்கள் உடம்போட ஒரு அறிவிப்பு தான். அது வந்து சொல்லுது, நீ போதும்பா சாப்பிட்டது போதும். ஒருவேளை இதையும் தாண்டி என்ன பண்ணுறோம்னா நிறைய சாப்பாடு போட்டோம், அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் இதுக்கப்புறமும் நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு தோணுன்னா என்ன செய்யணும், நம்ம என்ன சொல்கிறோம், சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது, கஷ்டப்பட்டு உழைச்சது அப்படியே இருக்குது. ஆமாம், ஆனால் தப்பு. சாப்பாடு எப்போ நமக்கு போதும்னு தோணுதோ அப்படின்னு அதை குப்பை தொட்டிக்கு போடணும். இல்லாட்டி என்ன ஆகுது, உங்கள் வயிறு குப்பை தொட்டியாகும். நீங்கள் உங்கள் உடம்பு சொன்ன பிறகும் நீங்கள் போடுறது உங்கள் வயிறு தான் குப்பை தொட்டியாகும். நீங்கள் குப்பை தொட்டி ஆக்கி திரும்ப வயிறு தொட்டி ஆக்கிடுறோம். இது அப்போ என்ன செய்யுது, நெடுங்க ஒரு நாள் இப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால் வந்து உடம்பு ஒரு திரும்ப தன்னலைக்கு வரும். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக இதை பண்ணும்போது அது திரும்ப வேற வருது. அப்போ தொடர்ச்சியாக பண்ணக்கூடாது. என்றைக்கு ஒரு நாள் பண்ணால் கூட, என்றைக்கு ஒரு நாள் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஒரு நாளுமே அதை பண்ணக்கூடாது. நமக்கு போதும் அப்படின்னு சொன்னால் பிளேட்டில் எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் நீங்கள் கொட்டுறது தான். ஆனால் நம்ம வந்து கொட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் கொடுக்குறோம். சில நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்றாங்க. அப்படி பண்ணுறது தான் தனக்கு முட்டை ஒவ்வொரு சாப்பிட்றாங்க. அந்த ஏப்பம் வந்த பிறகு சாப்பிட்றது தான் அவங்களுக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷனும் வரும். அந்த ஏப்பம் வந்த பிறகு சாப்பிட்டா அப்படியா? அதான் சொல்கிறேன். அதெல்லாம் அந்த ஏப்பத்துக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை அவங்க, அதனால் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் ஒன்று வருது. அதை வந்தாலும் கவலைப்பட மாட்டேங்காங்க. 2 விரலை உள்ளே விட்டு நல்லா தள்ளி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்களா? அதுக்கப்புறம் செவனப் பிடிச்சிருந்தாங்க. ஆமாம், அதான் நம்ம செவனப் இருக்க நிறைய செவனப் பிடிச்சிருக்காங்க. அது திரும்பி கேஸ் தரணும். செவனப் இது இன்னும் ஒரு தியரியில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்றது தான் அந்த ஹார்ட் அட்டாக்குக்கும் ஒரு காரணம். ஆனால் இங்கே நம்ம வந்து வேறு இது சொல்கிறோம், ஹார்ட்டோட ஃபெயிலியர் அல்லது ஆக்சிஜன் சப்ளை குறைபடுறதுனால வருது. ஆனால் சைனீஸ் தியரியில் ஒரு தியரியில் அப்படி வரும், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது வந்து அட்டாக்கு வழி வரும். ஆனால் அது மாதிரி சில இன்சிடென்ட்ஸும் நடக்குது. சில பேர் அன்றைக்கி அட்டாக் வந்தால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு ஏதோ அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்ட
நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அது நைட்டு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. அவங்க தூக்கத்திலே இறந்து போனாங்க. அந்த தூக்கத்தில் என்ன நடக்குதுன்னு இன்னும் நமக்கு தெரியல. ஆனால் அவங்க தேடிப்படி அது கரெக்டாக இருக்கும். அதிகமாக சாப்பிட்றதுனால. அப்புறம் எப்படி எவ்வளோ சாப்பிட்றோன்னு பார்த்தோம். எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது நமக்கு சொன்னோம். எப்படி சாப்பிட்றோங்கிறது நம்ம இதில் என்ன சொல்லியிருக்கு, நொறுங்க தின்றாலும் நொறுங்கு. அப்போ அதுலேயும் திரும்ப ஒரு பிரச்சனை இருக்குது. தமிழில் வந்து நொறுங்குதல் அல்லது நொறுக்குதல் 2 வார்த்தை. ஆனால் அங்கே வந்து நொறுங்குதல் தான் யூஸ் ஆகிடுது. நொறுங்க தின்றாலும் தானே கொடுக்கும், நொறுக்கி தின்றால் அப்படின்னு போடலாம். அப்போ நொறுங்குதலுக்கும் நொறுக்குதலுக்கும் என்ன வித்தியாசம்? வாயில போட்டு நம்மளே நொறுக்கிக்கிறது, நம்ம நொறுக்கு சாப்பிட்றதுன்னு அர்த்தம். உணவை முன்னக்கூட்டியே சாப்பிட்றது நீங்க சொன்ன முதல்ல சொன்னது. அப்போ அதுதான் அப்போ நொறுங்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்மளை மீறி அதை நொறுக்கி சாப்பிடும். அப்போ அதில் வந்து நம்ம வந்து இடைப்படக்கூடாது. நம்ம நொறுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு தேங்காய் துண்டை வாய்க்கில் போடுறோம். அதை எப்படி முழுங்குறோமா? இல்லை. தேங்காய் துண்டை வாய்க்கில் போட்டால் முழுங்க முடியல. அப்போ தெரியுது அதுக்கு வாய்க்கில் போட்டோன்னே இந்த பொருட்களை வந்து அரைச்சி தான் சாப்பிடணும் அல்லது நொறுங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு தெரியுது. அதை முழுங்க முடியாது அப்படின்னு. அப்போ என்ன செய்யுது? அதுவாக நொறுங்கு. அப்போ அதுக்கு பல் வேலை செய்யுது. அப்போ பல் வேலை செய்யும்போது நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அல்லது அதுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. நம்ம எப்படி இடையூறு பண்ணுறோம் அப்படின்னா, சாப்பிடும்போது படிக்கிறதோ அல்லது ஃபோன் பார்க்குறதோ வந்து திருப்பி இடையூறாங்க. அதுதான் சரி. அப்போ அந்த நம்ம கவனம் இங்கே போகும்போது அந்த பல் வந்து தன்னோட வேலையை செய்யும். இப்போ நம்ம வந்து நம்ம சுவாசிக்கிறோம்னா உடல் சுவாசிக்கிறோம். உடல் தான் நம்ம சுவாசிக்கிற முயற்சி பண்ணால் என்ன ஆகும்? மூச்சு முடியும். நீங்களாம் ஒரு 4-5 வாட்டி நம்மளே விட்டு எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் மூச்சு முடியும். ஆனால் அதுவாக சுவாசிக்கிட்டு இருந்தால் நமக்கு தெரியறதே இல்லை எப்போ சுவாசிக்குது. அதே மாதிரி தான் இந்த பல்லும் தன்னோட வேலையை செய்யும். அதுவாக வேலை செஞ்சால் நல்லா நொறுக்கி கூழாக்கி தான் அது வந்து வயிற்றுக்குள்ளான்னு. ஆனால் இது என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது இது பண்ணுறதுனால இங்கே வந்து அதனோட வேலையை அது இப்போ நொறுங்குற வரைக்கும் அரைக்கிறது இல்லை. அப்போ அது திரும்ப வயிற்றுக்குள்ளே போகும்போது திரும்ப வயிற்றுக்கு ஓவர்லோட் ஆகுது. இது நல்லா நொறுங்க வச்சு கொடுத்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இது செரிமானம். அப்போ அதுக்கு ஓவர்லோட் ஆகுது. அப்போ அது தன்னோட வேலையை அதிகமாக செய்யணும். அதனால் நொறுங்குங்கிறது தான் நல்லது. அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அண்ணாந்து குடிக்கிறோம். அண்ணாந்து குடிக்கிறது எதுக்காக நம்மகிட்ட சொல்லப்படுது? ஹைஜீன் அப்படின்னு, சுகாதாரத்துக்காக நமக்கு சொல்லப்படுது. ஆனால் அது தப்பு. எப்படின்னா, இப்போ நீங்கள் எவ்வளவு தண்ணி குடிக்கணும், காரணங்கிறது எவ்வளவு உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு வந்து உதடுதான் உதடும் நாக்கும் தான் இதை கண்டு அவங்க நீங்கள் குடிக்கிறீங்க. அப்போ அது எனக்கு போதும் அப்படிங்கிறத உதடும் நாக்கும் தான் சொல்லணும். அப்படி நீங்கள் அண்ணாந்து குடிச்சா என்ன ஆகும்? இந்த 2 வேலை ஒன்றுமே தெரியாது. இந்த 2 சென்சாரையும் தாண்டி அது நேராக வைத்துக்கிறது. அப்போ உங்களுக்கு நீங்கள் தேவையானதை விட அளவுக்கு அதிகமாக குடிக்கலாம், அது குறைச்சலாம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க காலையில் எழுந்தோடனே 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதுவும் ஒரு தவறான. அது எப்படி சரியா தவறா? தவறு. சரி, 1 லிட்டர் குடிச்சா 1 லிட்டர் குடிச்சாலும் தவறு தான். இல்லை அந்த 1 லிட்டர் குடிச்ச பிறகுதான் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நல்லா வெடிக்கும் போதெல்லாம் அது அப்படி சில பேருக்கு அப்படி ஆகலாம். மற்றபடி தவறு இல்லை. இந்த ஒரு காலத்தில் நம்ம ஜப்பான் நாட்டில் அப்படி ஒரு கண்டுபிடிச்சி நாடெல்லாம் அதை பரப்புனாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனே பல்லையில் இதெல்லாம் வடிக்கிட்டு அதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணீர் குடிக்கும். குடிச்சிட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா வெடிக்க போகிறது நல்ல பொருள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து பின்பற்றணும் கேட்டு ஒன்றும் தெரியலையே இல்லையா? அதான் அவ்வளோ குடிக்கூட இல்லாமல் தண்ணி குடிக்கும் பொதுவாக எல்லாரும் பழகிக்கும். ஒரு டம்ளர் குடிக்கலாம். ஒரு டம்ளர் குடிக்கலாம். இல்லை, 1 டம்ளர் இல்லை, நாங்களாம் 2 டம்ளர் சாதாரண அளவுக்கு அதிகமானது. ஒரு நாளைக்கே நீங்கள் 2 லிட்டர் குடிச்சா போதும் அப்படிங்கிறப்போ அப்படியா? காலையிலேயே ஒரு 2 லிட்டர் குடிக்கிறது. ஒரு நாளைக்கே 2 லிட்டரு குறைஞ்சபட்சம். இப்போ இது எத்தனை லிட்டர் இருக்கும்? இந்த பாட்டில் 1 லிட்டர், இதே மாதிரி இன்னொரு லிட்டர் கிட்னி போயிடும் இருக்குமா? ஒரு நாளைக்கு மொத்த தண்ணி தேவையாகும். சாதாரணமாக ஒரு நாளைக்கு மனசாலே அவ்வப்போது தாகம் எடுக்கும் போது தண்ணி குடிக்கிறான். அதே மாதிரி ஒரு 4 லிட்டர் குடிப்பாங்க. இல்லை, இந்த 4 லிட்டர்
தாகம் வரும்போது தண்ணி குடிக்கிறான் பார்த்தீங்களா, அதுக்கு கோடை காலத்தில் தண்ணி அதான் அந்த குடிப்பாங்க. 4 லிட்டர் எப்படி ஆகும் நீங்கள் அண்ணாந்து குடிக்கும்போது ஆகலாம். நீங்கள் ஒரு வேளை வாயில் இல்லை வாய் வச்சே குடிக்கிறோம்னு வச்சுக்கிட்டீங்களேன். அப்படி குடிக்கும்போதே நம்ம ஒரு 4 லிட்டர் குடிக்கிறோம் ஒரு நாளைக்கு. ஏற்ற மாதிரி குடிச்சிங்கன்னா தப்பு இல்லை. அப்படியே இல்லை. ஆனால் அதிக ஒரே நேரத்தில் 2 லிட்டர் குடிக்கிறது தான் தப்பு. அதான் கேடு. அவ்வளோ குடிக்கிறதுல தவறு இல்லை. அதுதான் பாடி உடம்பு தானே கேட்குது உங்களுக்கு. தாகம் எடுத்துக்கிறது தாகம் எடுக்க அது தாகம் எடுக்குது, நீங்கள் குடிக்கிறீங்க, அப்போ அது சரியானது. 1 ஹவர் கொட்டு குடிக்கணுங்கிற அது ஒரு பாட்டிலே வந்திருக்காங்க. 1 ஹவர் அதுக்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க ஐயா. ஒரே குடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு. மோகம் எப்படியோ அதே மாதிரி தாகம். மோகம் எப்படி இண்டிகேஷன் காமிக்கோ அதே மாதிரி தாகம். அப்போ அது வந்து உடம்பு தான் கேட்கும். உடனே கண்டுபிடிக்கும் குடிக்கூடாது கண்டிப்பாக 1/2 மணி நேரம் கழிச்சு. அது என்ன செய்யும், தண்ணி குடிக்கிறது உங்களோட ஏற்கனவே உங்களுக்கு வயிற்றுல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அந்த அமிலம் இருக்கு இல்லையா, அந்த அமிலத்தை நீர்த்து போகும். அப்போ செரிமானம் வந்து குறையும். நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் அது ஸ்பீடாக வேலை செஞ்சு 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒரு வேலை இந்த என்னென்னலாம் செரிக்க முடியுமோ அதெல்லாம் செரிச்சு முடிச்சிடும். ஆனால் நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அது திரும்ப ஸ்லோவாக அது மெதுவாக வேலை செய்கிறதுக்கு வந்து தண்ணி விடுவாங்க. ஆனால் தாக எடுத்து மாதிரி தாக எடுத்தால் தண்ணி சாப்பிடும்போது இடையில குடிக்கலாமா? குடிக்கூடாது. தண்ணி குடிச்ச பிறகு குடிக்கூடாதுன்னா இடையிலே மதியம் தம்பி சிலருக்கு 60 வயசு 70 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கிடுங்க. முதிர்ந்து தான் பருவம் 60 70 வயசு ஆச்சுன்னா இந்த 70 வயசு ஆன பிறகு சிலருக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, ராத்திரி படுக்கிறாங்க பார்த்தீங்களா, 4 தடவை 5 தடவை சிறுநீர் கழிக்கிறதுக்கு வழியே போக முடியல. அதை அடக்கவே முடியல. அதுக்கு வழி 6 மணிலேருந்து உங்கள் தண்ணி அளவை குறைச்சிக்கணும். அதை சொல்லுங்க. 6 மணிக்கு அப்புறம் தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லல, அளவு குறைச்சிக்கணும். கால் டம்ளர் குடிக்கணும். தாகம் எடுக்கும்போது 1/4 டம்ளர் குடிங்க. தாகம் எடுக்கும்போதுலாம் தண்ணி கண்டிப்பாக அப்போ 1/4 டம்ளர் குடிக்கணும். அப்போ அந்த சமயத்தில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் குடிச்சா போதுங்களா? உங்களுக்கு அந்த யூரின் இதை கண்ட்ரோல். அப்படி குடிச்சு பார்த்தாலும் 4 தடவை 5 தடவை அந்த மாதிரி பல பெரிய சுகர் பாதிப்புக்கு அப்படி வந்துடும். பாதிப்போட அந்த ப்ராஸ்டேட்டிஸ்ங்கிறது தான் அதிகமாக அந்த யூரின் அந்த கம்ப்ளைண்ட். ப்ராஸ்டேட்டிஸ் இருந்தால் அதுக்கு ப்ராஸ்டோன்னு ஒரு மாத்திரை கிடைக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவரோட முற்றிலும் நிறுத்த முடியாதோ? 4 தடவை 5 தடவை சில வெளிக்கு தண்ணி குடிக்கிறாங்கல்ல, அதை நிறுத்தவே முடியாதா? அது அந்த ப்ராஸ்டோன் பிரச்சனை, ப்ராஸ்டேட் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த 4 வாட்டி யூரின் வந்து வரலாம். அது என்னன்னா பிளாடர்லேருந்து நமக்கு கலெக்ட் ஆன யூரின் வந்து முழுசாக வெளியே வராததுனால திரும்ப முடியும். பிளாடர் ஒரு வாட்டி முழுசாக காலி ஆகிட்டு ஏற்கனவே அதில் ஒரு 10 or 20 cc இருக்குது ரெசிடியூவலாக அப்படின்னா பிரச்சனை வராது. ஆனால் இங்கே ரெசிடியூவலாக ஒரு 50 cc 70 cc இருக்குது அப்படின்னா அது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்ப வரும். இது ப்ராஸ்டேட்னால வருது, ப்ராஸ்டேட்டிங்கிறதுனால வருது. அப்போ அதுக்குரிய சிகிச்சை ப்ராஸ்டோன் மாத்திரை கிடைக்கும். ப்ராஸ்டோன் நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கிலீஷ் மெடிசனில் அதுக்கெல்லாம் கூட சில மாத்திரைகள் உண்டோ? அந்த மாத்திரை தேங்காய் கல்லா மாறி இருக்குதா அதெல்லாம் வந்து? ஆமாம், ஜெஸ்டோன் இங்கிலீஷ் மெடிசனில் அந்த மாதிரி அதையும் எடுத்துக்கலாம். அது அந்த பிரச்சனைக்கு ப்ராஸ்டோன் வயசானவங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஆமாம், ப்ராஸ்டோன் நல்லாயிருக்கும். ப்ராஸ்டோன் பார்த்தீங்கன்னா இந்த இடையில எழுந்துற பிரச்சனை சாப்பிடும். அப்புறம் தண்ணியில் என்ன பண்ணுறது, குடிக்கிறது இப்படி தான். ஆனால் இப்போ தண்ணியில் வந்து இந்த பாட்டிலே கொடுத்துருக்கோம் 0 கலோரிஸ். உண்மையிலே அது உண்மையாக அப்படிங்கிறது. இப்போ நம்ம 2 நாள் சாப்பிடவே இல்லை, கடைசியாக என்ன பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறோம். ஒரு தண்ணியை நல்ல குளிர்ந்த தண்ணி குடிக்கிறீங்கன்னு என்ன பண்ணுறது, நமக்கு 2 நாள் சாப்பிடணுன்னே நமக்கு காதை வச்சுருவோம், கண் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணி குடித்த உடனே என்ன பண்ணுது, நம்ம உடம்புல மாற்றம் வருதா இல்லை, எல்லாமே தெளிவாயிருக்கு. காது கொஞ்சம் வேக்காது. இப்போவும் தண்ணியை பற்றி சொல்கிற சில லேப் வேல்யூஸ் வந்து தவறு தான் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் ஏதோ ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அவன் 0 கலோரிஸ்ங்கிறான், ஒன்றுமே இல்லை கலோரிஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அப்போ ஏதோ ஒரு சக்தி இருக்கவே தானே அதுக்கு நமக்கு சக்தி கொடுக்கலாம். இல்லை, அதனால தான் 40 நாள் பட்டினியாக கிடக்கிறது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உயிரோடு இருக்கிறாங்க. இல்லை, ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். லேப் மூலமாக இன்னும் டெஸ்ட் பண்ணிக்கு அந்த மெக்னீஷியம் எல்லாமே எல்லாமே அதில் இருக்குது. தண்ணியில் இருக்க எல்லா சத்து இருக்கு. ஆர்ஓ வாட்டர் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நம்ம ஆர்ஓ வாட்டரில் வந்து அவன் சொல்கிற மெத்தட் வந்து
கிட்டத்தட்ட வந்து என்னன்னா இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். இப்போ அதில் வந்து இதில் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இவ்வளோதுக்கு அந்த ரேஸ் அனுப்புகிறோம், ரேடியேஷன் தெரப்பி. அப்போ அதுக்கு வந்து அந்த ரேடியேஷன் தெரப்பிக்கு வந்து எது நல்ல செல் எது கெட்ட செல்னு தெரியாது. அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ள இருக்கிற எல்லா செல்லையும் அனுப்பிச்சு. அதே மாதிரி தான் இவங்க இதுலேயும் சொல்கிறாங்க. அந்த ஆர்ஓ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ங்கிறது அதுக்கு அந்த மெத்தடுக்கு தெரியாது. அதில் நல்ல பாக்டீரியாவா கெட்ட பாக்டீரியா. நம்ம தண்ணியில் சில பாக்டீரியா வேணும்னு தானே சொல்கிறோம். அதுக்கு தெரியாது நல்ல பாக்டீரியாவா கெட்ட பாக்டீரியா வேணும். அது இருக்கிற எல்லா பாக்டீரியாவே அனுப்பிச்சு. அப்போ அந்த ஆர்ஓ மெத்தடுங்கிறது சரியா தவறா அப்படிங்கிறது தவறு வழி இல்லாமல் குடிக்கலாம். வித்தியாசம் இல்லை. அதை பற்றி இன்னும் நிறைய இது நடந்துட்டு தான் இருக்குது. ரிசர்ச் நடக்குது. கூட்டு வர கூட ஆர்ஓ வாட்டர் குடிக்காட்டா ஆற்று தண்ணி குடிக்கணும், ரொம்ப பொல்யூஷனு. வழி இல்லாமல் இதுக்கு முன்னாடி வாக்கிய தண்ணி கூட குடிச்சிட்டு கிடந்தோம். அழகாக தெரிஞ்ச தண்ணி குளத்துல போய் தண்ணி குடிப்போம். இப்போ எதுவுமே சுத்தமான தண்ணி வருது இல்லையா? அப்போ ஒன்றுமே தெரியாது, பெருச்சாடி போகிறதா அப்படின்ற மாதிரி இதை வழி. ஆனால் தண்ணிக்கு பெஸ்ட் ஃபில்டர் வந்து மண் தான். அது வந்து ஃபில்டர் நம்ம ஆர்வம் அதே தான். அதனால ஆற்று தண்ணி அவ்வளோ சுவையாக இருந்தது. ஒரு காலம் அந்த மணலில் அரிச்சு தண்ணி தூய்மையாகிடும் அன்னைக்கு. இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லையே. அதுதான் ஆழத்தில் டேங்க்லாம் தண்ணி ஃபில்டராகி தானே டேங்க் போகுது. லோக்கல் பாடிஸோட தண்ணி கூட ஆற்றுல தானே டேங்க் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஃபில்டராகி தான் அது போகுது. அங்கே தான் இருத்து தான் கொண்டு போகிறோம். ஆமாம், அது ஆற்றுல தான். ஆமாம். அப்புறம் அந்த பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறது அது வந்து என்ன சொல்கிறோம்னா அந்த பிரேக் த ஃபாஸ்டிங். அதாவது நம்ம மற்ற நேரம்லாம் சாப்பிட்றது வந்து ஒரு குறிப்பிட்ட 4 மணி 5 மணி நேரத்துக்கு இடையில வந்து பசிச்சிருந்து சாப்பிட்றோம். ஆனால் நைட் வந்து நம்ம ரொம்ப நேரம் அதனால தான் அவங்க வந்து அது ரொம்ப ஃபாஸ்டிங்காக இருந்து அது பிரேக் த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது தான் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுவாங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட் என்ன நல்ல பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து இட்லின்னு சொல்லுவாங்க இப்போ. ஆனால் அது கஞ்சி தான் காலையில் அவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங் இருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம நீராகாரமாக கஞ்சி கொடுக்குறது தான் வந்து சமையல். சின்ன கல்வி அந்த சுகருக்கு கஞ்சி சரியாக நல்லா தான் கஞ்சி சாப்பிட்டா நீ அந்த இதை மாற்றிக்கணும். அரிசி குதிரைவாளி அரிசி அது அந்த மாதிரி இந்த அரிசி சோறு நீ இதுலேயே வந்து இந்த வெள்ளை அரிசி சாப்பிட்றது படிக்கிறேன். அரிசி கருப்பு கவுனிலாம் வந்து சில மெடிசின்காக உபயோகிக்கிறோம் இப்போ. ஆனால் அது நார்மலாக சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சம்பா அரிசி பெஸ்ட். இந்த வெள்ளை அரிசி பாலிஷ்டு. ஆனால் வெள்ளை அரிசி கேடு தானே. ஆமாம், அதில் தவடையே இருக்காது. தவடை எடுத்து உடல் நலத்துக்கு பெரும் கேடு. நம்ம குட்டாரங்கம்பா இருந்து ஒரு காலம் அந்த சம்பா அரிசி சாப்பிடுவோம். அதெல்லாம் ரொம்ப நல்ல சத்து உள்ளது தானே. இப்போ நம்ம சாப்பிட்றது அதில் இந்த ரெண்டாவது சம்பா அரிசிக்கும் வெள்ளை அரிசிக்கும் சாப்பிட்றது உங்கள் வித்தியாசம் அந்த வயிற்றுல வாயிலே தெரியும். அதே இது வாயில் நிற்காது. ஆனால் சம்பா அரிசி வாய்க்குள்ள போகாது, தொண்டைகள் போகாது. அப்படி என்ன செய்யும், உங்கள் பல்லு திரும்ப அரைக்கும். வெள்ளை அரிசி சாப்பிடும்போது பல்லு அரைக்கும். அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலே நல்லா சுவையே இருக்காது. பழைய அரிசி மாதிரி சுவையே இருக்காது. இப்போ அதுக்காக நம்ம வந்து சம்பா அரிசி இல்லை இந்த இதுதான் ஆக்சுவலாக ஒரு காலத்தில் அரிசியாக இருந்தது. இன்னொரு அரிசி வந்து கார்னி அரிசி சொல்கிறாங்க. கார்னி அரிசி ஏதோ ஒன்று அரிசி கருப்பா இருக்கு. கவுனியா, கருப்பு கவுனியா, ஐயா கருப்பு கவுனி, கருப்பு கவுனி, கருப்பு கவுனி அது சில மெடிசன் அதை வந்து சத்து மிகுதி அப்படின்னு மருந்தாகவும் உபயோகிக்கலாம். அல்லது நம்ம தேவைக்கு கொஞ்சமாக சாப்பிடுவோம். இந்த மாதிரி அரிசிகளை நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அதிகபட்ச நேரம் ஊற போடணும். இந்த இப்போ நம்ம வெள்ளை அரிசி மாதிரி ஊற போடாமல் சம்பா அரிசியெல்லாம் நீங்கள் போட்டு நைட்டே ஊற போட்டிங்கன்னா நல்லது. சீக்கிரமாக அரிசியா சம்பா அரிசி ராத்திரியே ஊற போட்டு காலையில் டக்குன்னு வெந்து நைட்டு இப்போ 5 நிமிஷம் ஊற வைக்கிறாங்க வெள்ளை அரிசி. சம்பாரிச்சா ஒரு நாளைக்கு முன்னாலே ஊற வச்சு. ஓ அப்படின்னா தான் அது வேகம். சரியா ரொம்ப அது யூஸ் பண்ணாமல் சாதாரண கருப்பரிசியை சமையல் போட்டு தர்றதுக்கு அவர் ரொம்ப சோதனையாக இருக்குது. சாதாரண அரிசியை பொங்கி தர்றதே பெரிய விஷயம். சார் ஜம்பா போட்டு யாருக்கு வந்து வர ஆசை இருக்குது. இது வயிற்று நீங்கள் வயிற்றுல எதுக்கு ரொம்ப சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் வயிறு தான் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அது வந்து அடுத்தடுத்த நோய்களுக்கு காரணம். அது சுகரும் அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை வருது. அதனால இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்கு இந்த மாதிரி இருக்கும்.
இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இதை நீங்கள் வந்து எப்படி இருக்கும் இது யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி இந்த ரெண்டு கொஞ்சம் பாயிண்ட் மூலமாக இது வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும். அது வந்து இப்படி இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அப்படி விரல மாட்டிக்கலாம். ஆமாம், இங்கே ஸ்டொமக்குன்னு ஒரு பாயிண்ட், இந்த நம்ம இந்த பிரின்சிபல் படி ஸ்டொமக்கில் ப்ரெஷர் கொடுக்கும். இங்கே வந்து LI4 இருக்கும் அந்த பாயிண்ட் ரெண்டும் சேர்ந்து அது ஒரு பாயிண்ட். இதுக்கு அவங்க புதுசாக சைனாவிலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியா? நம்ம முந்தி நம்மள ப்ரெஷர்னால் நம்ம கையை வச்சு பண்ணுறோம் அல்லது நம்ம ஊசி போட்டுறோம். இப்போ அவங்களே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ அதிலே மாட்டிவிட வேண்டியது. அது உங்களுக்கு அந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கும். ஆமாம், இல்லை அந்த புள்ளியில் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ அந்த நோய் சரியாகிறது நமக்கு ஈஸியாக அப்போ கடையில் வந்துடும். இது நாங்கள் வாங்குறோம். உங்கள்கிட்ட வந்து வாங்கிடலாம். அதே மாதிரி ஃபுட் மேட்னு ஒன்று கிடைக்கும். அது வந்து இப்போ நம்ம சொல்கிறோம்ல சுஜோக்கில் ஷூங்கிறது கை, ஜோக்குங்கிறது கால். எப்படி சிக்கோங்கிறது கையா? ஓகே சுஜோக். அப்போ அதில் SUங்கிறது ஷூ, அது வந்து கொரியாவில் கை. ஜோக் JOKங்கிறது கால். இது சைனீஸ் லாங்குவேஜா? கொரியா. இது கொரியா. அப்போ அந்த ஜோக்குங்கிறது பாதத்துலேயும் இதே மாதிரி புள்ளிகள் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ பாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதுக்கு என்ன ஒரு ஃபுட் மேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபுட் மேட்டு அதுலேயே பிரமிட் மாதிரியும் அந்த ஊசியாகவும் இருக்கும். அதில் மேக்னெட்லாம் வச்சுருப்பாங்க கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் அந்த மேட் எடுத்துகிட்டு கீழே அது காலில் போட்டுருங்க, பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். அதில் போட்டுட்டு அதில் ஏறி நின்னீங்கன்னா போதும். ஒரு 20 நிமிஷம் நின்னீங்கன்னா நீங்கள் நடக்கிறதுக்கு என்ன பலம் கிடைக்குமோ அதை இது அதில் இருக்கிற நேரம் பார்த்து வீட்டுக்கு ஏதாவது வேலை கொண்டு அப்போ அப்படி எப்படி நடக்கும் அதுலேயே அன்பு கூடிரும். சிலவங்க செருப்பு கீழே போட்டு நடக்கணும். அதுவும் பண்ணலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மேட் கருப்பாக காந்தம் சின்ன சின்ன காந்தமாக இருக்கும், மேட் மாதிரி இருக்கும். நீங்கள் 2 கால் வைக்கிறது அதுக்குள்ளேயே படம் மாதிரி இருக்கும். அதில் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா அதிலே நிற்கலாம். நின்று கொஞ்சம் நின்று பழகினீங்கன்னா அப்புறம் நமக்கு கால் பழகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நடக்கணும். அதே 20 நிமிஷம் நீங்கள் அதில் நடந்தீங்க, உங்களுக்கு வெளியே போக முடியல அப்படின்னு சொன்னால் அதே 20 நிமிஷத்துல இதில் பண்ணலாம். அப்போ அதே மாதிரி பலனும் கிடைக்கும், அதை விட நல்லாவே இருக்கும். சுகர் கட்டுப்படாது, சுகர் கட்டுப்படாது. பேசும்போது நாக்கு வருது சுகரோட பாதிப்பு. சுகரில் வந்து ஸ்க்ரீனோட பாதிப்பு வந்தால் இந்த மாதிரி சுகர் வந்து 2-3 பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதில் சுகரில் ஸ்க்ரீனும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகுது, பாதிக்கிறது அப்படிங்கிறது. இன்னொன்று என்ன தெரியல, நீ சொல்கிறேன் புரியல. ஸ்க்ரீன் சொல்கிறது எப்படி இருக்கும்? பேங்க்ரியாஸ் இருக்கு, இல்லை நீங்கள் SPLEEN ஸ்க்ரீன் போட்டு பாருங்க, நெட்லாம் அது தெரியும். அந்த பகுதியும் சேர்ந்து SPLEEN அது பாதிக்கப்பட்டபோது இந்த மாதிரி அடிக்கடி நாக்கு வருகிறது. ஸ்க்ரீன் அது பாதிக்கப்பட்டதான் நாக்கு வறட்சி வரும், அப்படி வறண்டுரும். தண்ணி விட்டு ஆமாம் நாக்கு போல பேச முடியும். அப்படியே நின்று போச்சு, பேச முடியாது. சுகர் இல்லை. ஆமாம். அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வயிற்றுக்கு கீழே இருந்து உங்களுக்கு இங்கே வந்து ஸ்டொமக், ஸ்க்ரீன், இன்டெஸ்டின், இங்கே வந்து லிவர் வரும். அப்போ உங்களுக்கு லிவர் பிரச்சனைகளுக்கு இருந்தால் இங்கே நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம் அந்த வழியில். அதே மாதிரி இங்கே வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டின் பெருங்குடல். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி காலையில் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு வச்சுட்டு ரெடி பண்ணிங்கன்னா அந்த பெருங்குடல் வந்து தூண்டப்பட்டு உங்களுக்கு மலம் போகிறது ஈஸி. இதுதான் இந்த எப்படி இருக்கலாம், அந்த படத்தில் இருந்தாங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டின். அது நமக்கு அப்படி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நேரம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது வச்சிங்கன்னா அப்படி இந்த அதுக்கப்புறம் நேரம் இது வந்து ரைட்டில் இப்படி வச்சு அந்த படத்துப்படி பார்த்தீங்கன்னா ஹேண்டு, இது ரைட் லெக், இது லெஃப்ட் ஹேண்ட், லெஃப்ட் லெக், லெஃப்ட் ஹேண்ட். அதே தான் ஹிப்பு,